சரியில்லை. நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போ என் புருஷனோட வாழணும்னு நினைக்கிறேன். எப்படியாவது எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைங்கன்னு கதறி அழுவேன். எதுக்குடி? இதுக்கு மேல எதுவும் பேசாத. நித்யா, என்னங்க நம்ம நித்யா பாருங்க, அந்த பாபு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். ஓடி போய் வேலைய பாரு போ. அம்மா, டேய் என்னடா இவரு அந்த பாபு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்றேன், கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு இவரு? எல்லாம் அந்த நடராஜ் பையனாலதாம்மா. என்னாச்சு? நம்ம இடத்த சங்க இடம்னு சொல்லி ஒப்படைக்க சொல்லிட்டான். அப்பா அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை மிரட்டினாரு. அங்கேயும் அந்த நட்ராஜ் வந்து ஒரு அவமானப்படுத்திருப்பான். எதுக்குடா அப்படி தேடி தேடி போய் அவமானப்படுறீங்க? அம்மா, அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. நீ வேற பேசி பிபி ஏற்றி விட்டுறாத. நித்யா, நித்யா பாருடி, நம்ம வீட்ல இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்கல. நீயும் தேவையில்லாம எதனா பிரச்சனை பண்ணி வைக்காத, விட்டு தள்ளு. ஏய், நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இப்ப எங்கடி போற? ஆபீஸ்க்கு போறேன். 2 மணி ஷிஃப்ட் தானே சொன்னேன்? ஆமா சொன்னேன். முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறேன். என்னன்னு கேக்குறியா? அவனே அவ்வளவு ஸ்பீடா இருக்கும்போது நான் எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும்? வரேன். டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு தெரிஞ்சதும் அப்படியே நான் நொறுங்கி போயிட்டேன் சார். பாபு இல்லாம எனக்கு லைஃபே இல்ல. என்னால பாபுவை பிரிஞ்சிருக்கவே முடியாது சார். நான் ஒரு அவசரக்காரி, நிறைய தப்பு பண்ணிட்டேன் சார். இப்பதான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்றேன். நல்ல விஷயமா. பாபுவோட சேர்ந்து லைஃப் நல்லா ரன் பண்ணுங்க. குட் டெசிஷன். பாபு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு சார். என் கூட சேர்ந்து வாழறதுக்கு பாபுக்கு ஐடியா இல்ல. என்னாச்சு அவருக்கு? அவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் பண்ண ஒரு கேவலமான தப்பால அவர் மனசு ஒடிஞ்சு போயிட்டாரு சார். இந்த உலகத்துல யாருமே என் தப்ப மன்னிக்க மாட்டாங்க. பாபு மட்டும் எப்படி சார்? அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் வயித்துல இருந்த கருவை நான் அபார்ட் பண்ணிட்டேன். அந்த பெயின் இன்னும் பாபுக்கு இருக்கு சார். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு வேற வழி தெரியல சார். சார், என் அக்காவை தான் பாபு முதல்ல லவ் பண்ணாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது தெரிஞ்சுதான் நான் பாபுவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனா பாபு எல்லா முடிவுமே என் அக்காவை கேட்டு எடுத்தா எப்படி சார்? அந்த கோபம், அவசரப்பட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். ஆனா அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் என்னால தூங்க முடியல சார். பாபுவால இதை தாங்கிக்க முடியாதுதான். அதுக்காக சாகர வரைக்கும் என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி சார்? நான் பண்ணத நியாயப்படுத்தல. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா பாபு இல்லாம என்னால வாழ முடியும்னு தோணல சார். சார், எங்க பர்சனல் விஷயத்தை ஆபீஸ் வரைக்கும் கொண்டு வரக்கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல சார். இட்ஸ் ஓகேம்மா. சார், நீங்க எனக்கு காட் ஃபாதர் மாதிரி சார். எப்படியாவது பாபுவோட என்ன சேர்த்து வைங்க சார். நீ என் பொண்ணு மாதிரி நித்யா. கண்டிப்பா உனக்கு நான் நல்லதுதான் பண்ணுவேன். நீயும் பாபு இந்த ஆபீஸ்ல மேட் ஃபார் ஈச் அதரா இருந்தீங்க. நீங்க மறுபடியும் சேர்ந்தீங்கன்னா அது எங்களுக்கு சந்தோஷம் தான். நல்ல வேளை நீ மறுபடியும் இந்த ஆபீஸ்க்கே வேலைக்கு வந்துட்ட. பாபு நல்ல பையன், நான் சொல்றதை கேட்பாரு. கண்டிப்பா நான் அவரை கூப்பிட்டு பேசுறேன். இதுக்கப்புறமாவது நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு நல்லபடியா இருக்கணும். நிச்சயமா இருப்போம் சார். தனியா இருக்கும் போதுதான் எல்லாமே புரியுது. சரிம்மா, பழச பேசி எதுவும் ஆக போறது இல்ல. எல்லாத்தையும் மறந்துரு. உன்னை உன் புருஷனோட சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் ஓகே சார். ஓகே. ஒரு நிமிஷம்மா. பாபு என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஓ அப்படியா? ஓகே. பாபு 1 hour பர்மிஷன் போட்டிருக்காராம். அவர் வந்தவொடனே நான் கூப்பிட்டு பேசுறேன். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏம்மா? பாபு இன்னும் கோவமாவே இருக்காரு. அவர் என்ன ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்ல சார். அப்படி மட்டும் அவர் ஏத்துக்கலனா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சார். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன். பொதுவா எல்லா பில்டர்ஸும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பண்றாங்க. நான் அதுல இருந்து டிஃபரெண்டா வேற மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன். தம்பி, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா தான்ப்பா இருக்கு. இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே, சீக்கிரமாவே நீங்க பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டியதே இல்ல. இல்லங்க அத்தை, நீங்க முதலாளி, பணம் போடுறீங்க. அதையும் தாண்டி பிசினஸ் அனுபவமும் இருக்கு. எது சரி எது தப்புன்னு உங்களால சொல்ல முடியும். அதுக்காக தான். சாரிங்க அத்தை, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலையே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் பிசினஸ் சம்பந்தமா என்ன சந்தேகம் கேட்டாலும் நான் சொல்வேன். தேங்க்ஸ் அத்தை. சரி, எப்ப பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க? அவசரம் இல்லாம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணணும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. பிசினஸோட பேசிக்கே அதான். நாளைக்கே சம்பாதிக்கணும்னு நினைக்காம இருக்கிறதா ரொம்ப முக்கியம். நிதானமா பொறுமையா தப்பு இல்லாம பண்ணணும். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். அம்மா, வாங்க சேதுராமன், வணக்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டுமா. நிம்மி, சாவித்திரி கிட்ட சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்லு. சரி, நான் சொல்றேம்மா. சொல்லுங்க சேதுராமன், என்ன நடந்துச்சு? சங்கத்துல இன்னைக்கு உங்க மருமகன் சும்மா ருத்ரதாண்டவம் ஆடிட்டார்ல. அவன் துண்ட காணும் துணிய காணும் ஓடிட்டானுங்க. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. 2-3 முறை தலைவரா இருந்த அனுபவசாலி மாதிரி பட்டைய கிளப்பிட்டாரு. என்னதான் இருந்தாலும் கதிரோட பிள்ளை இல்லையா? அதானே. அம்மா, நீங்க கதிரோட பேரை சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அண்ணா நகர்ல துரை வச்சிருந்த கதிர் ஸ்டோரை சங்கம் மூலியமா உங்க மாப்பிள்ள அவர்கிட்ட பிடிங்கிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, துரை பண்ண கோக்குமாக்கு எல்லாத்தையும் நடராஜ் தம்பி கணக்கு எடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னேன்ல. ஆமா. அதுல முதல்ல மாட்டினதே இந்த கதிர் ஸ்டோர் தான். அந்த கடை இருந்த இடம் சங்கத்துக்கு சொந்தமானதான். அதுல ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான் அந்த துரை. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இன்னைக்கே அந்த இடத்த சங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாப்ல. அதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னாரு? நீங்க வேறம்மா, நடராஜ் போட்ட போட்ல பயந்துகிட்டு ஒப்படைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாப்ல. அந்த இடத்த உடனே ஏல விட போறதா நடராஜ் தம்பி சொல்லிடுச்சு. இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா. எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் தப்பு பண்ணவங்க யாரும் இந்த ஏலத்துல கலந்துக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. அது சரி. அப்பப்பா, என்னமா பண்றாரு? இன்னைக்கு சங்கத்துல அவரை பத்தி தான் பேச்சு. அவன் ஆடி போயிட்டான். என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? அந்த ஏலம் என்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க? சீக்கிரமே வச்சிருவாங்கம்மா. சேதுராமன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்கம்மா. அந்த ஏலத்தை நாம எடுக்கிறோம். எடுத்துடலாங்கம்மா. ஆனா நான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்லவே மாட்டேம்மா. நீங்க எடுக்கிற மாதிரியே எடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இது வேற யார் கைக்கும் போயிடக்கூடாது. அத நான் பாத்துக்கிறேம்மா. நல்லபடியா முடிச்சிட்டு நீங்க சொல்லுங்க. பணத்தை நான் அனுப்பிச்சிடுறேன். சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சேதுராமன், நான் சொன்னதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. என்னம்மா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? உயிரே போனாலும் நான் வெளியே சொல்லவே மாட்டேம்மா. நான் வரேங்கம்மா. சரி. ஏமா, உங்களுக்கே ஏகப்பட்ட
ஃபங்க்ஷன் இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கவே ஆள் இல்லாம இருக்கீங்க. இப்ப போய் எதுக்குமா அந்த இடத்த ஏலம் எடுக்க சொல்றீங்க? அத நான் பாத்துக்கிறதுக்கு இல்லம்மா. அந்த இடத்துல நம்ம மாப்பிள்ளையோட அப்பா பேர்ல கடை இருந்துச்சுல்ல, உண்மையிலேயே அது நல்லா போயிட்டு இருந்த கடை. இப்ப நாம அதை ஏலத்துக்கு எடுத்து அதே இடத்துல அந்த கடைக்கு ஓனரா திவ்யா வீட்டுக்காரரை உட்கார வச்சா, நினைச்சு பாக்குறப்பவே எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா, சான்ஸே இல்லம்மா. பிரில்லியன்ட் ஐடியா. இருங்க, நான் இப்பவே திவ்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நிம்மி, நல்ல கதையை கெடுத்தப்போ அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா? இத சொன்னா உடனே அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. நான் அவங்க நல்லதுக்கு தான் இதை செய்யறேன்னு அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. கவலைப்படாதீங்க அத்தை, ஒரு நாள் நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. பாப்போம். சரிங்க அத்தை, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. எப்படியோம்மா, உன் புருஷன் நம்ம பேச்ச கேட்டு நடக்கிற தங்கமான மருமகனா மாறிட்டாரு. திவ்யா வீட்டுக்காரரும் இதே மாதிரி வந்துட்டா எப்படி இருக்கும்? கடைசி காலத்திலேயாவது உங்க 2 பேர் கூடயும் இருந்து என் கண்ணை மூடணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்டிப்பா நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நீங்க அதை பார்க்க தான் போறீங்க. எங்கம்மா? இல்லம்மா, நிச்சயமா நடக்கும். நீங்க இந்த கடையை ஏலத்துல எடுத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அவங்க அப்பா பேர்ல கடைன்னா அவர் மட்டும் இல்ல, அத்தையும் இதுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னாலும் கேட்பாங்க. கண்டிப்பா அந்த கடையை ஏலத்துல எடுப்பேன். அதுல மாப்பிள்ளைய கதிர் ஸ்டோர் ஓனர் ஆக்குவேன். பெரிய லெவல்ல கொண்டு வருவேன். அது நிச்சயம் நடக்கும். எடுத்துக்கிட்டா தேங்க்ஸ்ண்ணா. ஒரு வழியாக மிஷின்லாம் இறக்கி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடா. ஒரு கம்பெனிலேருந்து 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்கடா. சூப்பரா. நல்ல நாளாக பார்த்து பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஒரு சில சமயம் என்னால் வர முடியலனாலும் நீயே தனியாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிற. சாரிடா. டேய், நீ ஒர்க் பண்ணானே, நான் ஒர்க் பண்ணானே, எல்லாம் ஒன்று தான்டா. கம்பெனி ஆரம்பிக்க போகிற தெம்பு செம்மையாக இருக்குல்ல? ஆரம்பித்தா மட்டும் பார்த்தாதுடா. இனிமே நாம் இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோங்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணோம். பண்ணுறோம்டா. டே நைட்டுன்னு பார்க்காம உழைக்கிறோம். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ப்ராமிஸாக சொல்கிறேன். இது நம்மளுடைய கனவு ப்ராஜெக்ட். இதுக்காகவும் நம்ம இதில் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. டே, நம்ம ஏற்கனவே கம்பெனி வச்சுருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் பண்ண தப்பு இதில் நாம் பண்ணக்கூடாது. நடக்காது ஷாம். இந்த தடவை நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வோம். 24 ஹவர்ஸ் அவன் கூடவே இருக்கான்டா. நீ அப்படின்னும் போது நான் மட்டும் என்னடா. எனக்கு இந்த கம்பெனியை பெரிய லெவலில் கொண்டு வரணும். நீ நானும் ஒன்றா இருந்தோம்னா அதை கண்டிப்பாக பண்ணலாம். டேய், இதில் என்னடா உனக்கு டவுட்டு? சே, ஏன்டா அப்படி பேசுகிற? இதை பாரு ஷாம், நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த கம்பெனியை தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்லை. இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். டேய், நான் உன் கூடவே இருக்கேன்டா. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா. எனக்கு நம்பிக்கை பெருசாகுதுடா. இப்போ இருக்கிறத விட இன்னும் பெருசாக வருவோம். நம்பிக்கை வை, நாம வருவோம். இதே ஸ்பிரிட்டோட நீயும் நானும் இருப்பேன். அப்புறம் பார், இன்னும் ஒரே வருஷத்தில் இந்த கம்பெனி தட்டி தூக்கி பெரிய லெவலில் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா வருவோம்டா, கண்டிப்பா வருவோம். நான் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தம்மா. பாபுவை கூப்பிட்டு பேசி அவர் இல்லைன்னு மறுத்துட்டா அதுக்கப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்மா. அதனால நாம இதை கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். சார், பயப்படாதம்மா, கண்டிப்பா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. முதல்ல பழையபடி நீங்க 2 பேரும் கோபத்தை மறந்துட்டு பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க 2 பேரையும் ஒண்ணா வெளியூருக்கு அனுப்ப போறேன். அங்க போனா நீங்க 2 பேரும் பேசித்தானே ஆகணும். கண்டிப்பா பாபு மனசு மாறும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சொல்லுங்க சார். பாபு, நம்ம கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் பெங்களூர்ல இருக்குல்ல,
அங்க ஒரு ட்ரைனிங் கேம்ப் இருக்கு. 2 நாள்ல ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு 1 வீக் ட்ரைனிங். சரி சார். நம்ம ஆபீஸ்ல இருந்து 2 பேரை ஹெட் ஆபீஸ்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க 2 பேரும் தான் அது. நீங்க 2 பேரும் ட்ரைனிங் முடிச்சிட்டு சக்சஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே? ஓகே சார். ப்ளீஸ் கெட் ரெடி. தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப் லக். வரேன் சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன வேண்டான்னு சொன்னாலும் விதி நம்மள ஒண்ணு சேர்க்க பாக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் பண்ண தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன். வாழ்க்கையில நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்ன பாபு, ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெங்களூர்ல ட்ரைனிங்கா, அதுக்கு நான் அவ கூட போகணுமா? அதனால என்ன, போக வேண்டியதானே? இல்ல ஆரா, இது அவ தான் கேட்டு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயும் உனக்கு சந்தேகம் தான் பாபு. அவ விஷயத்துல நான் அப்படிதான் இருப்பேன். அது சரி, கம்பெனி விஷயத்துல நித்யா எப்படி முடிவு எடுக்க முடியும்? ஹெச்ஆர் காலில் போய் விழுந்திருப்பா. ஏற்கனவே அவர் எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு மட்டுமா, நாங்களும் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். என்ன ஆரா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? இல்ல பாபு, நித்யா பேசினது பார்த்தேன். உண்மையிலேயே ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கு. நித்யா தெரிஞ்சிட்ட மாதிரி தான் எனக்கும் படுது. இதுக்கப்புறம் அவ கூட சேர்ந்து வாடுறதானே கரெக்ட். ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாதீங்க ஆரா. நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் உங்களை கோச்ச கூடாது. ப்ளீஸ். என்ன பாபு, நித்யா பண்ணது தப்பு தான். அதுக்காக தப்பு பண்ணவங்க யாருமே திருந்த மாட்டாங்களா? யார் வேணா திருந்துவாங்க, ஆனா அவ திருந்த மாட்டா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் அவ கூட குடும்பம் நடத்திருக்காரா. உண்மையிலேயே கம்பெனி தான் எங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணிருக்குன்னு சொன்னா அவ என் கூட வரமாட்டேன்னு சொல்லிருப்பா. அதான் அவளோட கேரக்டர். அவ அமைதியா இருந்தா ஏதோ பெருசா பிளான் பண்றான்னு அர்த்தம். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அவ நினைக்கிற எதையுமே நடக்க விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவளோட அப்பனுக்கு ஃபோன் பண்ண போறேன். பாபு பாபு வேணாம் பாபு. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பாருங்க. ஹலோ. என்ன முன்னாள் மாமனாரே, எப்படி இருக்கீங்க? டேய் யோ, சும்மா அங்க உட்காந்து என்னையா பண்ணிட்டு இருக்க? டேய், என்னடா வேணும் உனக்கு? ஏயா, நான் தான் உன் பொண்ணை வேணான்னு காரி துப்பி டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் கூட உனக்கு வெக்கம் இல்லையா? டேய், மரியாதையா பேசுறா. ஏன் காமெடி பண்ற? பாபு ஏய் வேண்டாம் பாபு. உனக்கெல்லாம் எவனாவது மரியாதை தருவானா? அதுக்கெல்லாம் நீ ஒர்த்தே இல்ல. ஆமா, எதுக்காக உன் பொண்ணை இங்க வேலைக்கு அனுப்புற? அப்படியே நான் உன் பொண்ணை அடிக்கடி பார்த்து மனசு மாதிரி வாழ்க்கை பிச்சை போட்டுருவேன்னு நினைச்சியா? என்கிட்ட இருந்த டைவர்ஸை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்காத. கிடைக்கவே கிடைக்காது. பாபு வேண்டாம் பாபு. ஆமா, உன் பொண்ணை வேலைக்கு அனுப்புற மாதிரி தினமும் இங்கேயே அனுப்புறிய? நீ அப்பாதானா இல்ல? டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா ராஸ்கல். பாரா, கோவம் வருதா? உண்மையிலேயே நீ ரோஷக்கார ஆம்பளையா இருந்தா உன் பொண்ணை இங்க அனுப்பாம உடனே இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வை பாப்போம். டேய், நீ என்னடா சொல்றது? நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா. அட, அதத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த மாப்பிள்ளையோட குழந்தை உண்டாகி அதையும் கலைச்சு விளையாடலாம்ல. இப்ப என்னடான்னா உன் பொண்ணு தேவையில்லாம என் கூட பெங்களூருக்கு வரேன்னு அடம் பிடிக்கிறா.
நான் வேணான்னு சொன்னா கூட அவ கேட்க மாட்டா போல் இருக்கே. பாபு சொன்ன கேளுங்க பாபு. நீ இந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சு வச்ச மாதிரி பெங்களூருக்கும் அனுப்பி வைப்ப. ஏன்னா உனக்கு வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. டேய், உனக்கு கடைசியா சொல்றேன், உன்னை கொன்னுட வேண்டாம் ராஸ்கல். முதல்ல உன் பொண்ணை பெங்களூருக்கு அனுப்பாம இருக்க முடியுமான்னு பாரு. அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி ஹை பிச்சில் ஏய் ஏய் அப்படிலாம் கத்தாத. காதுக்கு அப்படியே நாராசமா இருக்கு. வச்சுட்டுமா? பாய். டேய் டேய் டேய், என்ன பாபு இது? ஆனா ஏன் டென்ஷன் ஆறீங்க? ரியாக்ஷனை மட்டும் பாருங்க இப்போ.